மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. இன்னைக்கு 2026வது வருஷம் நடக்கக்கூடிய பிறந்தநாள் விழா கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியும் புதிய அறிவிப்பை வெளியிடுறார். சசிகலாவும் புதிய அறிவிப்பை வெளியிடுது. இப்ப எந்த அறிவிப்பு உண்மையான அறிவிப்பு? கட்சியை கையில் வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் கட்சி கையில் வச்சிருக்கிறாங்க. இது நாள் வரலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால இது நாள் வரலும் அமைதியாக இருந்த சசிகலா எதுக்காக இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள்லாம் புதிய கட்சி தொடங்க வேணும் 4 நாளைக்கு முன்னால அறிவிக்கிறாங்க. இது ஏதோ உள்நோக்கம். எடப்பாடி பழனிசாமியை 2027 முதல்வர் ஆக்க கூடாதுங்கிற மாதிரிதான் அதனுடைய உள்நோக்கத்துலதான் சசிகலா செயல்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 ஆட்சி அமைக்கிறோம் சொல்லி இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுறார். 10,000 ரூபாய் கருணை தொகையும் அனைத்து ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாருங்க. ஏற்கனவே ஆண்களுக்கு இலவச பஸ், பெண்களுக்கு உரிமை தொகை 2,000, இப்படி ஏழைகளுக்குன்னு பல்வேறு திட்டத்தை 2 கட்டமா அறிவிச்சு இன்னைக்கு 3ஆம் கட்டமா ஒரு அறிவிப்புல கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 ஆட்சி அமைச்சோன்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன்ல அது ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இருக்குது. ஆனா அதுவும் நிறைய கூட்டம் கூட்டி இருக்கு. சசிகலா அவர்களும் கூட்டத்தை கூட்டி இதுவரையில யாரு சசிகலாவுக்கு பின்னால இல்ல, அவங்க இல்ல, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு மாபெரும் கூட்டத்தை தான் கூட்டி இருக்குது. இப்ப எப்படி வைத்தியலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் இந்த பன்னீர்செல்வத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் ஒரு 10,000 பேர்த்த கூட்டத்தை சேர்த்து இந்த கட்சியில திமுக இணைஞ்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டின மாதிரிதான் சசிகலாவும் எனக்கு தென் மண்டலத்துல தென் மாவட்டத்துல செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்குது. மதுரையில விமான நிலையத்துல இறங்குறப்பவே பயங்கரமான வரவேற்பு. அந்த வரவேற்பு முடிஞ்ச கூட்டத்துக்கு போய் கூட்டத்துல ஒரு கைதியின் டைரியை வாசிக்குது. கமலஹாசன் சினிமாவில் நடிச்சாரு ஒரு கைதியின் டைரி, அந்த மாதிரி சசிகலாவின் கைதி டைரி. அந்த கைதியின் டைரிய ஆரம்ப காலத்திலிருந்து அப்படியே கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்குது. கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் இடையில பேசுறப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆரவாரம் கொடுக்கறாங்க சசிகலாவுக்கு. எதுக்கு ஆரவாரம் கொடுக்கறாங்க? நான் ஜெயிலுக்கு போறப்ப கட்சியை ஒருத்தர் கையில ஒப்படைச்சிட்டு போனேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட உச்சரிக்கவில்லை. ஆனா கூட்டத்துல அந்த சொன்ன உன்னையும் இது நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆரவாரம், பலத்த கைதட்டல், கூச்சல், குழப்ப, விசிலு, அந்த மாதிரி எழுச்சி எனக்கு இருக்குதுன்னு இப்ப சசிகலா அங்க கூட்டத்துல காமிச்சிருச்சு. தினகரன் இந்த சமயத்துல என்ன பண்றாரு, நான் தேசிய முற்போக்கு கூட்டணியில தான் இருக்கிறேன், நான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன், அஇஅதிமுக இல்லைன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப மணல் விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா, குழந்தைகள்லாம் விளையாப்ப ஒரு பக்கம் குழி நோண்டிட்டு போவோம், அந்த பக்கம் குழி நோண்டிட்டு வருவா, நடுவால மணல் குழுவை கையை பிடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி சசிகலா அதிமுக ஒழிக்கிறப்ப ஒரு பக்கம் மணல்ல கை விட்டு நோண்டிக்கிட்டு வருது. தினகரன் அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டே ஒரு பக்கம் மணல்ல கை விட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறது தான் இருக்காங்க. இப்ப தினகரன் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு 1 கண் போட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் கூட இருந்தே குடிபுரிச்சிட்டு இருக்கிறதா தினகரன். இந்த தினகரன் மேல பல்வேறு வழக்கு இருக்குங்காட்டித்தான் இன்னைக்கு பெறா இருக்குது, பொறா இருக்குது, என்னென்னமோ அவரு பல்வேறு விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய கிடுக்கி பிடியில முடிச்சுக்கிட்டு இருக்கிறனாலதான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இதே புகழேந்தி அவர்தான் தினகரனை அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தினகரனா யாருன்னு சொல்லி கூட இருந்து தினகரனை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதுல அவர் யாருன்னா புகழேந்தி அவர்கள். புகழேந்தி என்ன சொல்றாரு, ஏற்கனவே நீங்க திகார் ஜெயிலுக்கு போனீங்க மிஸ்டர் தினகரன், நான் தான் உங்களுக்கு கூட இருந்து அப்பப்ப உள்ள பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப மீண்டும் நீங்க போக போறீங்க, அப்போ நான் தான் பாப்பேன்னு சொல்றாரு. நீங்க திகார் ஜெயிலுக்கு போறது உறுதி, என்னதான் நீங்க பிஜேபி நம்பி போனாலும் பிஜேபி உங்களை காலை வாரிவிடும். நீங்க எம்ஜிஆருக்கு துரோகம், ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு, கட்சியை துரோகம் பண்ணிட்டு நீங்க அவங்களோட போய் கூடி கும்மாளம் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீங்க ரட்டளைக்கு பணம் வேணும்னு சொல்லி அங்க கோர்ட்ல டெல்லியில ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உள்ள போனீங்க, திகார் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, மீண்டும் திகார் ஜெயிலுக்கு
தினகரன் போவது உறுதின்னு சொல்லி போலேந்தி ஒரு பக்கம் போட்டு அவரை தண்ணி காமிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த இடையில இப்ப தினகரனுடைய கூட இருந்தவர் தான் கோவில்பட்டி யூனியன் சேர்மன் மாணிக் ராஜா. அவர் இருக்கன்குடியை சேர்ந்தவர். அந்த இருக்கன்குடியில பெரிய பண்ணையார். அவரு அதிமுக தினகரன் சேர்ந்தோன்னையும் தினகரன உறவை துண்டிச்சிட்டு போயிட்டார். தினகரன உறவை துண்டிச்சுட்டா கோவில்பட்டியில அவர் இல்லாம ஒரு ஜம்பம் பலிக்காதங்க. தினகரனுக்கு அங்க வாழ்வு நிச்சயமா அந்த தொகுதி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வாய்ப்பு இருந்தா அங்க நிச்சயமா அவர் தோற்கடிக்கப்படுவார். தினகரன் யார நிறுத்துறாங்களோ அவங்களை எல்லாம் அதிமுகவை தோற்கடிக்க ஏற்பாடு பண்ணும். தினகரன் என்ன பண்ணுவான்? எடப்பாடி பழனிசாமியார் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மறைமுக உத்தரவு போட்டு 6 ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவான். இப்போ 2 வேலையும் தினகரன் செய்ய தயாரா இருக்கிறார். இந்த சமயத்துல தான் சசிகலா ஒரு என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுத்து ஒரு கைதின் டைரி வாசிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துறாங்க. தினகரனுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல கருப்பு வெள்ளை சிகப்பு நடுவால ஜெயலலிதா அம்மா படம். இப்போ சசிகலாவுடைய கட்சி கொடி கருப்பு வெள்ளை சிகப்பு, நடுவால அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா, இந்த 3 பேருக்கு படத்தை போட்டு ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டு போயிடுச்சு. கட்சிக்கு பேர் என்னையான்னு கேட்டா, எங்க கட்சி புதுசா ஒரு திராவிட கொள்கையை உண்டாக்குனதா தான் இருக்குன்னு சொல்லி போட்டு ஓடி போச்சு. அது எப்ப சொல்லுவீங்கன்னு சொன்னாக்க அப்புறம் சொல்றோமுங்க. கொடி அறிமுகப்படுத்தியே சொல்லுங்க, நாங்க கட்சி பேரை சொல்லுவோங்க. இப்ப கட்சி பேரை யாரை கேட்டு சொல்லுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தான் கேட்டு சொல்லி, ஏங்க நாம எங்க கட்சிக்கு என்ன பேர் வைக்கிறதுங்க அப்படிங்க. இப்ப ஸ்டாலினுக்கு சசிகலாவும் ஒன்றோடனா பின்னி பிணைஞ்சுதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்குத்துக்கு தான் சசிகலா அடிமையாயிருச்சு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2027 முதலமைச்சராக கூடாது. சசிகலாவினுடைய கொள்கையும் 2027 முதலமைச்சராக கூடாது. தினகரனுடைய கொள்கையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைக்க கூடாது. என்னதான் நாங்க 2 பேரும் அங்காளி பங்காளின்னு நாங்கெல்லாம் ஒருதாய் பிள்ளைகள்னு தினகரன் சொல்லிக்கிட்டாலும் அது உதட்டளவுல தான் அந்த வார்த்தை தினகரனுக்கு, உள்ளத்தளவுல கிடையாது. ஏன்னா தினகரனுக்கு ஆட்சி அமைக்கிறத பத்தி அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. தினகரன் என்றைக்குமே முதல்வராக முடியாது. தினகரனை பொறுத்த அளவுக்கு என்றைக்குமே முதல்வராக முடியாது. ஆனால் முதல்வர் ஆகக்கூடிய எடப்பாடியை கெடுப்பதற்கு என்னென்ன உள்வேலை பண்ணணுமோ அத்தனை உள்வேலை இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் அவர். முதல்ல நாங்கெல்லாம் அங்காளி பங்காளி ஒருதாய் பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இப்ப அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன பொருள்? அப்ப அதிமுக நான் கூட இருந்து குழி வரைக்க தயாராயிட்டேன் அப்படிங்கிறான். இப்ப சசிகலா நீங்க கூட்டத்துல பேசுறதுக்கு பசுமொன்னுல பேசுறப்போ எடப்பாடியுடைய பெயரை சொல்லாம எனக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு எப்படி பதவிமானுங்கிறதெல்லாம் சொல்லுது. ஆனா தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பிச்சார், 18 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போனான்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. ஆனா பன்னீர்செல்வம் 11 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் தர்மயுத்தம் நடத்துறான்னு சொல்றதுக்கு பேசக்கூடிய சசிகலா ஏன் தினகரன் பேசிருக்கலாம்ல? தினகரன் தான் பிச்சுக்கிட்டு போய் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சால அமமுகன்னு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பேசிருக்கணும்ல. பேசல. யார பேசுறாங்க? பன்னீர்செல்வத்தை பேசுறாங்க. இப்ப பன்னீர்செல்வம் புதுசா எல்லாம் ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கலையா? கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் ஆளாளுக்கு கட்சி பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் இனிமேல் எங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இல்லைன்ட்டாரு. இதுல பண்ருட்டி ராமச்சந்திரன் பல்லு போய் பவுடு போய் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்பிச்சுக்கிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், ஏற்கனவே இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அமைச்சர்கள் இருக்கிறப்ப எம்ஜிஆர் பேர்ல பணத்தை ராமச்சந்திரன் பேர்ல பணம் போடுறான்னு சொன்னா இந்த ஆள் பேர்ல பணத்தை போட்டு ஒடியானவன் தான் பேங்க்ல. அப்புறம் எம்ஜிஆர் கேட்கிறாரு யாரு பேர்லயும் பணம் போட்டுன்னு. நான் ராமச்சந்திரன் பேர்ல தான் போட்டேன்னு. எந்த ராமச்சந்திரன் பேர்ல போட்டீங்கன்னா நான் பி ராமச்சந்திரன். என்ன பி ராமச்சந்திரன்? இல்லைங்க நான் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கரணி உள்ள பண்ணி நாசமா படம் விட்டு தொலைச்சிட்டார். அன்னைக்கே எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுவத பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசிக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆள் தான். இன்னைக்கு வயசான காலத்துல போய் இவர் விஜயகாந்துக்கு கூட இருந்து கட்சிக்கு துணையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் கடைசியா இருந்து விஜயகாந்தி கட்சி முடிச்சு கட்டி விட்டுச்சாருங்க. அப்புறம் அதுக்கு பின்னால போய் இப்ப இன்னைக்குதான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அது அப்படியே ஒரு பல லட்சம் தொண்டான வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான் பண்ருட்டி ராமச்சந்திரன். தாவேக்கா கொடியை புடிச்சு நிமித்தி நிக்கிறதுக்கு அங்கேயும் பல்லு போடு பவடு போய் விஜய் என்ன பேசணும்னு தெரியாத மேடையில உளறிக்கிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு சொல்லி போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு.
இந்த நரி கதையும் காளை கதையும் தோப்புல புல்லு வச்சிருந்தா மாட்டை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாட்டை பிடிக்கிறதுக்கு புல்லு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு போன தோப்புல அப்ப அத்தாச்சோட்டு புல்லு கட்டி அப்புறம் ஒளி வச்சுட்டு போனா. இந்த பர்முடாஸ் மாதிரி பெருசா போட்டுட்டு போனானா. என்னமோ ஒரு கதையை சொல்றான், கிறுக்கு வாக்கில் உழந்திட்டு போறான். போதும் அவனுக்கே இப்போ விஜய் கட்சிக்கு ஒன்றிய செயலாளருக்கு 50 லட்சம் வாங்கினா 30 லட்சம் வாங்கினான்னு இல்ல பணத்தை திருப்பி கூட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் கட்சி ஓரளவுக்கு ஓரளவுக்கு முடிக்கப்பட்ட கட்சி தான். இப்போ அந்த கட்சிக்கு இப்ப வேலை இல்லை. அவங்களும் உட்கார்ந்து மானங்கட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான்? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பிஜேபி பத்தி வாயை திறந்து பேசுறது கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரியாக யார் இருக்கின்றால் சொன்னால், உள்ள தினகரன், வெளியே சசிகலா. உள்ளே வெளியே 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 விளையாட்டுக்கிட்டு 2026 பழனிசாமி என்ன செய்வார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை மேல அறிக்கை விட்டு ஆட்சி பிடிக்கலாங்கிற முயற்சிக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒடுக்கின்ற அறிக்கை 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி. முதல் கட்ட வாக்குறுதி 2000 ரூபாய் அனைத்து கார்டுதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை, ஆண்களும் பஸ்ல ஃப்ரீயா போலாம், வீடு கட்டுறதுக்கு பணம், ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் அப்படின்னு 3 கட்ட தேர்தல் அறிவிச்சு 3ஆம் கட்டத்துல 10,000 ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தா கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் ஒரு தடவை நான் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறேங்கிறாரு. இவரும் பாவு பிடிபடாம தான் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி 2024 ஆட்சி அமைக்கொண்டுதான் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.